இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர் நரேந்திர மோடிக்கு மாய்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். மலேசியா இந்தியா இடையிலான தொப்புள் கொடி உறவு தொன்று தொட்டு இருந்து வருகிறது. இந்த உறவை மேலும் வலுப்படுத்துவோம் என்று மீண்டும் இந்திய பிரதமராக பதவியேற்கும் நரேந்திர மோடிக்கு வழங்கிய வாழ்த்துச் செய்தியில் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கூறியுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையின் கீழ் அந்நாடு முன்னேறி வருகிறது என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் பதிந்திருப்பதை வெளிப்படுத்துவதாக இந்த வெற்றி அமைந்துள்ளது. இரு நாட்டு மக்களின் நலனுக்காகவும் நாம் தொடர்ந்து இணைந்து செயலாற்றுவோம் என்று தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். மோடியின் தலைமையில் இந்தியா மறுமலர்ச்சி பெற்றுள்ளது. இது குறித்து நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்தியாவை வழிநடத்தி மேலும் மறுமலர்ச்சியை கொண்டுவர இறைவன் அருள் புரியட்டும் என விக்னேஸ்வரன் வாழ்த்தியுள்ளார். மலேசியா இந்தியா ஆகிய இரு நாடுகளும் இணைந்து இருவழி உறவை வலுப்படுத்துவதோடு மேலும் பல இரு நாட்டு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த இணைந்து பணியாற்றுவோம் என்று விக்னேஸ்வரன் கேட்டுக்கொண்டார். நாடு முழுவதும் சுற்றுச்சூழல் துறையால் கண்காணிக்கப்படும் மொத்தம் 672 ஆறுகளில் 25 ஆறுகள் பல்வேறு நடவடிக்கைகளால் மாசடைந்துள்ளதால் 3 அல்லது 4ஆம் பிரிவுகளில் அவை வகைப்படுத்துள்ளன. கோலலம்பூர் உட்பட கிட்டா, பினாங்கு, ஸ்லாங்கூர், ஜோஹோர், சரவாக் ஆகிய மாநிலங்களில் அந்த மாசுபட்ட நதிகள் கண்டறியப்பட்டுள்ள வேளை அவற்றின் நீரின் தரம் 35 முதல் 58 வரையில் மதிப்பிடப்பட்டுள்ளதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். நாட்டில் சுற்றுச்சூழல் துறையால் கண்காணிக்கப்படும் 672 ஆறுகளில் 72 விழுக்காடு அல்லது 486 ஆறுகள் சுத்தமானவை என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. 24 விழுக்காடு அல்லது 161 ஆறுகள் மிதமான நிலையில் இருக்கும் வேளை எஞ்சிய 4 விழுக்காடு அல்லது 25 ஆறுகள் மாசடைந்துள்ளதை ஃபடிலா சுட்டிக்காட்டினார். புத்ராஜயாவில் நடைபெற்ற தேசிய நதி நீர் தரம் மோசமடைவதை நிவர்த்தி செய்யும் சிறப்பு செயற்குழு கூட்டத்திற்கு பின்னர் ஃபடிலா செய்தியாளர்களிடம் இந்த விவரங்களை வெளியிட்டார். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. 17 மாத பெண் குழந்தையிடம் காயம் ஏற்படும் அளவுக்கு கடுமையாக நடந்து கொண்டதாக பராமரிப்பாளர் ஒருவருக்கு எதிராக இன்று ஸ்லாங்கூர் காஜாங் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. நீதிபதி முன்னிலையில் தமக்கு எதிரான குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது 24 வயது நோர் ஐன் இஸ்மாயில் எனும் அந்த பராமரிப்பாளர் அதனை ஒப்புக்கொண்டார். எனினும் மருத்துவ அறிக்கைக்காக காத்திருப்பதால் இவ்வழக்கு ஜூலை 2ஆம் தேதி செவிமடுக்கப்படும் என நீதிபதி அறிவித்தார். தற்போது 8 மாதம் கர்ப்பிணியான ஐன் தனது பராமரிப்பில் விடப்பட்ட 17 மாத குழந்தைக்கு வேண்டுமென்றே காயம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். மே 28ஆம் தேதி மாலை மணி 4:15 வாக்கில் பண்டார் மக்கோத்தா சிராஸில் அந்த குற்றத்தை புரிந்ததாக தெரிவிக்கப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 50,000 ரிங்கிட்டுக்கு மேற்போகாத அபராதம் அல்லது அதிகபட்சம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். 8,000 ரிங்கிட் உத்தரவாத தொகையிலும் தனிநபர் உத்தரவாதத்தின் பேரிலும் அந்த பராமரிப்பாளரை விடுவிக்க நீதிபதி இன்று அனுமதி வழங்கினார். முன்னதாக காஜாங் பண்டார் மக்கோத்தா சிராஸில் உள்ள சிறார் பராமரிப்பு மையத்தில் 17 மாத பெண் குழந்தை ஒன்று சித்திரவதைக்கு இலக்கானது தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக கடந்த திங்கட்கிழமை போலீசார் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஸ்லாங்கூர் காஜாங்கில் உள்ள துரித உணவகம் ஒன்றில் இஸ்ரேலிய கொடியை பறக்கவிட்ட ஆடவனுக்கு காஜாங் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று 100 ரிங்கிட் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தது. 25 வயது தாரிக் அசீம் முகமது யூஸ்ரி எனும் அவ்வாடவன் தமக்கு எதிரான குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து அந்த அபராதம் விதிக்கப்பட்டது. எனினும் அபராதத்தை செலுத்த தவறினால் அவன் 1 நாள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என மஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டார். மே 29ஆம் தேதி மாலை மணி 4:42 வாக்கில் ஜலான் உலு லங்காட்டிலுள்ள துரித உணவகம் ஒன்றில் அவன் அக்குற்றத்தை புரிந்துள்ளான். பாலஸ்தீன போரில் தனது உறவினர்கள் சிலர் கொல்லப்பட்டதால் சினமடைந்த அவ்வாடவன் அவ்வாறு செய்ததாக கூறப்படுகிறது. மலாக்காவில் முதியவர் ஒருவர் செலுத்திய புரோடுவா மைவி ரக கார் ஒன்று திடீரென கட்டுப்பாட்டை இழந்து ஜலான் தாமான் கினாங்கா மேவா சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 7 வாகனங்களை மோதி தள்ளியது. நள்ளிரவு மணி 12:20 வாக்கில் அந்த 80 வயது முதியவர் தனது காரை சாலையோரத்தில் நிறுத்த முற்பட்ட போது அவ்விபத்து நிகழ்ந்ததாக மலாக்கா துங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் கிறிஸ்டோபர் பத்திர் தெரிவித்தார்.
எனினும் பிரேக்கிற்கு பதிலாக எண்ணெயை அழுத்தியதால் அக்கார் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இதர வாகனங்களை மோதி விபத்துக்குள்ளானது. அவ்விபத்தில் 7 வாகனங்கள் சேதமடைந்தன. அவ்விபத்து தொடர்பில் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள வேளை வாகனத்தை கட்டுப்படுத்த தவறிய குற்றத்திற்காக 1959ஆம் ஆண்டு போக்குவரத்து சட்டத்தின் கீழ் முதியவருக்கு எதிராக விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. மோட்டெக் எனப்படும் சுற்றுலா, கலை மற்றும் பண்பாட்டு அமைச்சரின் அலுவலகத்தில் நேற்று போலி வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் அதன் அமைச்சர் டத்தோஸ்ரீ தியோங் கிங் சிங்கிடமிருந்து போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்ய உள்ளனர். விசாரணைக்கு உதவும் பொருட்டு புத்ராஜயா போலீஸ் தலைமையகத்தில் இன்று அமைச்சரிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்படும் என கூறப்படுகிறது. அச்சம்பவம் தொடர்பில் மேலும் சில சாட்சியாளர்களின் வாக்குமூலங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக புத்ராஜயா போலீஸ் தலைவர் அஸ்மாடி அப்துல் அசீஸ் தெரிவித்தார். முன்னதாக அறிவிக்கப்பட்டபடி அமைச்சருக்கு அனுப்பப்பட்ட பொட்டலம் போலி வெடிகுண்டு மிரட்டல் தான் என்பதையும் அஸ்மாடி மறு உறுதிப்படுத்தியுள்ளார். 2 மோப்ப நாய்கள் மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை கொண்டு அது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் சொன்னார். நேற்று காலை மணி 11:19 வாக்கில் வெடிகுண்டை போல காட்சியளிக்கும் பொட்டலம் ஒன்றை பொருள் விநியோக நிறுவனத்தின் ஊழியர்கள் விநியோகித்தது சிசிடிவி ரகசிய கண்காணிப்பு கேமரா பதிவு வாயிலாக தெரிய வந்துள்ளது. மாலை மணி 2:45 வாக்கில் கட்டிடத்தின் 14வது மாடிக்கு கொண்டு செல்லப்பட்டு திறக்கப்பட்ட அந்த பொட்டலத்தில் வெடிகுண்டுடன் தொடர்புடைய சில பொருட்கள் அடையாளம் காணப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. கெடா சிக் கம்போங் சோங்கில் உள்ள ஒரு வீட்டின் சமையல் அறையில் புகுந்த 1.5 மீட்டர் நீளமுள்ள ராஜநாகம் ஒன்று தீயணைப்பு வீரர்களின் உதவியோடு பிடிக்கப்பட்டது. நேற்றிரவு மணி 10:15 அளவில் அந்த வீட்டின் குடும்பத்தினர் இரவு உணவை உட்கொள்வதற்கு தயாரான போது திடீரென சமையல் அறையில் பாம்பு சீரும் சத்தத்தை அறிந்து அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக அந்த குடும்பத்தினர் சிக் தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினருக்கு தகவல் கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து மூத்த தீயணைப்பு அதிகாரி சாம் கான் தலைமையில் 6 தீயணைப்பு வீரர்கள் அவ்வீட்டிற்கு சென்று அந்த ராஜநாகத்தை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டதாக சிக் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஜுல்காயரி தெரிவித்தார். அந்த பாம்பு பலமுறை தனது விஷத்தை கக்க முயன்றதோடு அது மிகவும் முரட்டுத்தனமாக செயல்பட்டதால் அதனை பிடிப்பதில் தொடக்கத்தில் தீயணைப்பு வீரர்கள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கினர். இறுதியில் அந்த ராஜநாகத்தை பிடிப்பதில் தீயணைப்பு வீரர்கள் வெற்றி பெற்றதாக ஜுல்காயரி கூறினார். தற்போதைய வறட்சி காலத்தில் பாம்புகள் குளிர்ச்சியாக இருக்கும் வீடுகளில் உள்ள குளியல் அறைகள், கூரை பகுதிகள், சமையலறையின் இடுக்குகள், கட்டில்கள் மற்றும் சோஃபா நாற்காலிகளின் அடியில் இருக்கும் மறைவிடத்தை பயன்படுத்திக் கொள்ளும் என்பதால் பொதுமக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என தீயணைப்பு அதிகாரி ஜுல்காயரி ஆலோசனை தெரிவித்தார்.